அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் இல்லையா? நான் என்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது குருஜி. நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது குருஜி. நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்கிறேன். அது எனக்கு ஒரு காணல் நீராவே இருக்கு, நடக்கவே மாட்டேங்குது. நாங்க என்ன செய்வது என்று கேள்வி கேட்பவரில் ஒருவராக நீங்களும் இருக்கலாம். நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லுவீங்க, அட போப்பா, நான் என்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எதையோ நினைக்கிறேன், அது ஏன் நடக்கலன்னு எனக்கு தெரியல, வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா. அப்படி நீங்களோ அல்லது மற்றவர்களிடம் சொல்வதையும் கேட்டிருப்பீங்க இல்லையா? அன்றாட வாழ்க்கையில இது வழக்கத்தில் இருக்கிற ஒரு பேச்சு தான். ஏண்டா நீ போலியா? போல. ஏன்? நான் நினைச்சேன், போக முடியல. ஏண்டா அதை செய்யலையா? அது என்னன்னு தெரியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படிதான் நீங்க பேசி பேசி புலம்பி வரீங்க. நீங்கள் நினைப்பது எல்லாம் நடக்கும். அதற்கு 100% சாத்தியங்கள் இருக்கிறது. நீங்கள் என்றது எல்லாமே நிறைவேறும். ஆனா நீங்க செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன குருஜி அது? ஒரு முறை யாரையாவது பாக்குறீங்க, நானும் கார் வாங்கணும்னு நினைக்கிறேங்க, நானும் வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க, நானும் படிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேங்க, நானும் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேங்க. இப்படி நீங்களும் வாழ்க்கையில நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அது நடக்காது போயிருக்கலாம். அதுவும் உண்மைதானே? ஏன் அப்ப மற்றவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல? நான் பார்த்து அவன் ஏழையா இருந்தவன் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறான். நான் பார்த்து சைக்கிள்ல போனவன் அவன் இன்னைக்கு பார்த்தா BMW கார்ல போறான். நான் பார்த்து வாடகை வீட்டிலேயே இருந்தான் 30-40 வருஷமா, இன்னைக்கு பார்த்தா 2 கோடியில் வீடு கட்டின்னு போயிருக்கிறான். அவன் எல்லாம் சாதிக்க முடியுது, என்னால சாதிக்க முடியலையே. இப்படி புலம்பலாம் இல்லையா? ஆனா நீங்க செய்யற பெரிய தப்பு என்னன்னா, நீங்க ஒரு முறை நினைத்து பார்க்கிறீர்கள், அதோடு மறந்து விடுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில இதை செய்யணும், அதை செய்யணும், இதை சாதிக்கணும், இதை பண்ணி முடிக்கணும், இப்படி 1000 நினைப்புகள் உங்களுக்கு இருக்கு. 1-2 பார்க்கறதெல்லாம் அடையணுன்ற எண்ணங்கள் இல்லையா? அப்ப நீங்கள் நினைக்கின்ற நினைப்பு எப்படி இருக்கு தெரியுங்களா? அது தண்ணியில போடுற கோலம் மாதிரி இருக்கு. தண்ணியில போடுற கோலம் என்ன ஆகும்? அடுத்த நிமிடம் அது அழிந்து விடும். அது போல நீங்க ஒரு முறை நினைக்கிறீங்க, அதோட மறந்து போறீங்க. ஒரு முறை எண்றீங்க, அதோட அதை எண்ணுவதை நீங்க நிறுத்திடுறீங்க. அப்ப எப்படி நடக்கும்? அப்ப உங்களுடைய நினைப்பு 1000 இருக்கலாம், ஆனால் அதில் உங்களால் எதை நிறைவேற்ற முடியும், எதை சாதிக்க முடியும் என்பதை முதல்ல தேர்வு செய்யுங்க. நான் IAS ஆபீசர் ஆயணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா, ஆளுமை இருக்கிறதா என்பதை முதல்ல நினைச்சு பாருங்க. அதுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து, பள்ளி பருவத்திலிருந்து நீங்க படிப்புல முதன்மையானவராக இருக்கணும். நீங்க பார்டர் மார்க்கெல்லாம் எடுத்துட்டு நான் IAS ஆபீசர் ஆகணும்னா அது நடைபெறாது, உங்க கனவு நடக்காது. அப்ப ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க.
உங்களால எதை செய்ய முடியும், எதை சாதிக்க முடியும், எதை முடித்து காட்ட முடியும், எதில் வெற்றி பெற முடியும், முதல்ல அதை செலக்ட் பண்ணுங்க. பின்பு நீங்கள் எந்த குறிக்கோளை தேர்ந்தெடுத்தீர்களோ அந்த குறிக்கோளுடைய நினைப்பானது அடிக்கடி 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 உங்கள் மனதிலே எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்ந்த நினைப்பும் அந்த தொடர்ந்த எண்ணமும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 முறையாவது உங்கள் மனதில் அதில் ரிப்பீட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரிமெம்பரிலே இருக்கணும். வேற எந்த காரியத்தில் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அது அடிமனசுல அது மட்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து நீங்கள் பல மாதங்கள் நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய ஆழ் மனதிலே போய் உங்களுடைய குறிக்கோளும் லட்சியமும் அது முழுமையாக ஆழமாக பதிவாகிவிடும். எது உங்களுடைய ஆழ் மனதிலே மிக ஆழமாக பதிவாகிறதோ அது 100% நடக்கும். அது எப்படி குருஜி நீங்க கேட்கலாம். நீங்க ஆழ் மனதிலே எதை பதிவு செய்தீர்களோ அது என்ன பண்ணுதுன்னா பிரபஞ்ச மனத்திற்கு அது அனுப்புகிறது. பிரபஞ்ச மனம் என்ன செய்கிறதுன்னா உங்களுடைய குறிக்கோளை லட்சியத்தை நிறைவேற்றுவதற்குண்டான சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து தருகிறது. நான் பிரபஞ்சம் சொல்றது வேறு யாரும் இல்லை. நீங்க எதையோ நினைச்சிருக்கிறீங்களே, கடவுள், ஆண்டவன், தெய்வம், பரம்பொருள், பரமசிவன், பரமபிதா என பல பேர் வச்சு அழைக்கிறீங்கல்ல, அதைத்தான் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இப்போ நீங்க அதை ஆழ் மனசுல நினைக்கும் போது ஆழ் மனம் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய எண்ணங்களை, குறிக்கோளை இறைவனுக்கு அது பாஸ் பண்ணுது. தெய்வம் என்ன பண்ணுதுன்னா நீங்க எதை நினைத்தீர்களோ அது அவர்களிடம் போய் சேர்கிறது. அப்போ இந்த மனிதன் தன்னுடைய லட்சியத்தில், குறிக்கோளில் விடாப்பிடியாக உறுதியாக இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு நாம் கை கொடுக்க வேண்டும், உறுதுணை புரிய வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அப்ப இறைவன் என்ன பண்றா, உங்களுடைய குறிக்கோள் லட்சியத்திற்கு ஏற்ற சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை சிறிது சிறிதாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறான். இப்போ உங்களுக்கு இறைவனுக்கு ஒரு இணக்கமான நட்பு ஏற்பட்டு விடுகிறது. பிரபஞ்சம் என்ன பண்ணுது, அதற்குண்டான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தருது. அப்ப நீங்க அதுல படிப்படியாக முன்னேறுகிறீர்கள். இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, மெஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற, எண்ணியதெல்லாம் ஜெயமாக, இந்த ஒரே வழிதான் இருக்கிறதே தவிர வேறு வழியே இல்லை. இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா நீங்கள் நினைப்பது, எண்ணுவது 100% நிறைவேறியே காட்டும். சந்தோஷம்.